செல்லம்மா, தயவு செஞ்சு சொல்றேன். எது வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் நம்ம ஐலிய குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இப்ப என்ன, எதுக்கு எடுத்தாலும் நீங்க எல்லாரும் இந்த அயலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, காரணம் இல்லாம செல்லம்மா எதுவுமே சொல்ல மாட்டா. செல்லம்மா, என்னம்மா நடந்துச்சு? ஜமுனா, இவ டீச்சர் வேலையெல்லாம் பார்க்கல, நம்ம குடும்பத்துக்கு ஆகாத வேலையை தான் பாக்குறா. என்னால உறுதியா சொல்ல முடியும். எனக்கு என்னவோ இவள இவ அம்மா மாதிரி போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாளோன்னு தோணுது. இத பாரு, நீ எதை வச்சு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணு சும்மா சொல்லலனே, ஆதாரத்தோட தான் சொல்றேன். இவ ரூம்ல துப்பாக்கி இருக்கு. என்னடி வளர்ற? இவ ரூம்ல எப்படி துப்பாக்கி இருக்க போகுது? அததான் நானும் கேக்குறேன். டீச்சர் வேலை பாக்குறவளுக்கு எதுக்கு துப்பாக்கி? அப்ப இவ ஏதோ தப்பு பண்றான்னு தானே அர்த்தம். என்னடி செல்லம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த சித்தி என்னம்மா நடிக்கிறா பாரு. இங்க பாரு, இதுக்கு மேலேயே தப்பிக்கலாம்னு நினைக்காத. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. அது நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் எதுக்கு துப்பாக்கி வச்சிருக்க போறேன்? அப்படியா? இவ ரூம்ல என்ன இருக்குன்னு எல்லாரும் வந்து பாருங்க. ஏன் அப்படியே நிக்கிறீங்க? வாங்க வாங்க போய் பாக்கலாம். யாரு உளறி இருப்பா? ஐலி மேடம், என்ன அப்படி தகச்சு போய் நின்னுட்டீங்க? வாங்க மேடம், வாங்க. நீங்க தானே முக்கியமான ஆளு. வாடி, வா வா. என்ன இதெல்லாம்? சரி விடுமா, போய் பார்க்கட்டும். ஐலிமா, நீ வா வா. போ. எங்க? இப்ப புரியுதா உன் அருமை பேத்தியோட லட்சணம் என்னன்னு? உன் லட்சணம் தாண்டி பல்ல இழிச்சிட்டு தெரியுது. என்ன லட்சணம் தெரியுது பாரு. இப்ப தெரியுதா யார் பண்ண லட்சணம் பல்ல இழிச்சிட்டு இருக்குன்னு? துப்பாக்கி துப்பாக்கி இங்கதானே இருந்துச்சு. இங்க அதுக்குள்ள எங்க போச்சு? என்னடி? ஏய், இந்த தடவை என்னடி மேஜிக் பண்ண? துப்பாக்கி எங்க எடுத்து வச்ச? ஏய் ஏய், நீ கீழே வந்து ஊரை கூப்பிட்டு கூப்பாடு பட்டுப்ப நான் ஐலியும் கிச்சன்ல தானே இருந்தோம். நீயும் பாத்துட்டு தானே இருந்த. அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருப்பா? நேரம் போகலாம், நீங்க ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு எங்க உசுர வாங்க வேண்டியது. என்ன நான் நட போறேனாமா? நிச்சயமா துப்பாக்கி இங்கதான் இருந்துச்சு. நான் என் கண்ணால பார்த்தேன். இதோ பாருங்க, திரு திருன்னு முழிக்கிறா இவ. துப்பாக்கி எங்கடி? ஏய், நீ தான் எங்க எடுத்து வச்சிருக்க? சொல்லு சொல்லுடி. நிஜமாவே நீ துப்பாக்கிய பாத்தியா செல்லம்? ஜமுனா, நான் பொய் சொல்லல. சத்தியமா நான் துப்பாக்கிய பார்த்தேன். என்ன நம்பு ஜமுனா. துப்பாக்கி இங்கதான் இருந்துச்சு. இவ எங்கேயோ மறைச்சு ஏமாத்தி எடுத்து வச்சிருக்கா. துப்பாக்கி இங்கதான் இருக்கும். நான் பாக்குறேன், நான் பாக்குறேன். வேண்டாமா, எங்க போச்சு? என்னடா எனக்கு துப்பாக்கி எங்க தலை நான் பார்த்தேன். தீபு, உங்க அம்மா இன்னைக்கு காலையில யார் முகத்துல அடி முடிச்சாங்க? எப்பவும் எழுந்து கண்ணாடியா தான் பாப்பாங்க. ஆனா இன்னைக்கு எதை பார்த்தாங்கன்னு தெரியலையே. என்னென்னமோ நடக்குது.
எனக்கு இப்படி உடம்புக்கு முடியாம போனது காரணமும் அந்த ஸ்டுடியோ தான். என்னதான் அந்த ஸ்டுடியோ எங்களுக்கு சோறு போட்டிருந்தாலும் அந்த ஸ்டுடியோவால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நீங்க மட்டும் அந்த நெகட்டிவ் காப்பி எடுத்து கொடுக்க முடியாம போச்சுன்னா அப்புறம் என்னோட இந்த வாழ்க்கைக்கே அர்த்தமே இல்லாம போயிடும் சார். இப்ப என் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு க்ளூ இந்த போட்டோவும் அவர் கையில போட்டிருக்க அந்த மோதிரமும் தான். ஆனா அது தெளிவா இல்ல. அதோட இன்னொரு காப்பி இருந்தா நல்லா இருக்கும். அதுல என் அப்பாவோட முகம் முழுசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க சார். அதனால தான் சார் உங்களை நாங்கள் தேடி வந்திருக்கோம் சார். நீங்க நினைச்சா என்னால என் அப்பாவை கண்டுபிடிச்சிட முடியும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். தம்பி இருப்பா, அழாத. அந்த ராஜரத்னம் கொஞ்சம் கரைச்சல் பிடிச்சவன், அதனால தான் யோசிக்கிறேன். ஆனா அந்த ஸ்டுடியோட சாவி இப்ப என்கிட்ட தான் இருக்கு. சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் சார். இருங்க வரேன்.